சார் வணக்கம் சார். நம்ம எங்க வந்திருக்கோம் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பிரதீக்ஷா என்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு எம்எஸ்எம்இ ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ரூஃப் டாப் மாதிரி இல்லாத இது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். வாங்க நான் காட்டுறேன் வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பண்ண ப்ராஜெக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பிங் அந்த மாதிரி இருக்கும். ஓகே சார். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சருங்க. இது வந்து பியூர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு எப்படி என்ன பண்ணணுன்ட்டு நம்ம இதெல்லாம் பார்த்து கேட்டில் போட்டு டிராயிங் போட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணி ஆர்டர் பண்ணி நம்மளே பண்ணது. இதுவரையும் நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ல நீங்க இது மாதிரி பண்ணி பார்த்தது இல்லை? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு நம்ம பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ண சொன்ன ப்ராஜெக்ட் இது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நாங்கள் இப்போ நார்மலாகவே நீங்கள் சோலார்னாலுமே ரூஃப் டாப்பாக தான் இருக்கும். வீட்டுக்கு மேலே தான் போடுவாங்க, இல்லை ஆஃபீஸ் மேலே போடுவாங்க, கம்பெனி மேலே போடுவாங்க, இல்லைனா வந்து ஷீட்டு மேலே போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பஸ் ஸ்டாப்பிங் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இது வந்து பியூராக வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம பண்ணி கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட். இப்போ இதை வெறும் 4 லெக்ல நிப்பாட்டி இருக்கீங்க. இது ஸ்ட்ரென்த் இருக்குமா சார்? கண்டிப்பாங்க. இந்த லெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 100 mm × 100 mm ஸ்கொயர் டியூபு. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 15 அடி லென்த்து. கிட்டத்தட்ட 6 அடி வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே பள்ளம் நோண்டி ஆர்சிசி காங்கிரீட் போட்டு நாங்கள் இதை வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். போட்டிருக்க பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பேனல் போட்டிருக்கோம். 585 வாட்ஸ். விண்ட் அடிக்க சொல்லும். இது தாங்குமா சார்? நிச்சயமாக தாங்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு இந்த பக்கம், மேற்கு இந்த பக்கம். அதில் வந்து நம்ம போட்டிருக்கிறது இந்த திசையில் நிச்சயமாக காற்று அடித்தாலும் எதுவுமே ஆகாத மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம் எந்த அளவுக்கு எப்படி ஆடும்ன்ட்டு. ஒரு பிரச்சனை இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கஸ்டமைஸ்டாக பண்ணதுனால தேவையான இடத்துல ரொம்ப கிரிப்பாக பில்டிங்லாம் பண்ணியிருக்கோம். கரெக்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி சார் உங்களுக்கு கொடுத்தாங்க? இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோவாட் சோலார் இந்த காலேஜ்லேயே பில்டிங் மேலேயே போட்டதுனால அதை தொடர்ந்து அந்த ரெஃபரன்ஸில் தான் இப்போ நமக்கு இதை கொடுத்தாங்க. இதே நம்ம முடிச்சாச்சு. இன்னைக்கு முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நீங்க இவி சார்ஜிங் செக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு வீடியோ காட்டுறீங்களா சார்? நிச்சயமா. இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம 8 பேனல் போட்டிருக்கிறதுனால 5 கிலோவாட் இன்வெர்டர் போட போறோம். இன்வெர்டர் போட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இபியில் ஃபீடிங் பண்ணிடுவோம். ஏற்கனவே இந்த காலேஜில் சோலார் நெட் மீட்டர் இருக்கிறதுனால உற்பத்தி ஆகிற மின்சாரம் நிச்சயமாக ஃபீடிங் பண்ணலாம். ஸோ அதனால தாராளமாக பண்ணலாம். ஓகே சார். இப்போ இதே மாதிரி ப்ராஜெக்ட் இப்போ மற்ற காலேஜ் இல்லை வேற ஏதாவது கமர்ஷியல் பில்டிங்ல கேட்குறாங்கன்னா நீங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா நிச்சயமா பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன். அது மட்டும் இல்லாத இப்போ எல்லாமே ஈவியா மாறின்னு வர்றதுனால நிச்சயமாக சார்ஜிங் ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நிச்சயமாக நாங்க இந்த மாதிரி போட்டு கொடுக்க தயாராக இருக்கோம். சரிங்க சார். இப்போ உங்க கம்பெனி நேம் பிளஸ் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களை கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் அதையும் சொல்லுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெய் எலக்ட்ரிக்கல்ஸ், பிராண்ட் நேம் வந்து சோலார் 7. ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9840178209, சென்னை அரும்பாக்கம். ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.